வணக்கம் மாணவர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி 3 புள்ளிகளை கொடுத்து அதை இணைக்கிறது மூலமாக கிடைக்கிற ஒரு முக்கோணத்தோட பரப்பளவை, அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இதை எப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? எனக்கு முதல் யோசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடிப்பக்கத்தையும் குத்துயரத்தையும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா அப்படி அடிப்பக்கத்தையும் குத்துயரத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா 1/2 பெருக்கல் b பெருக்கல் h, அதாவது இங்கே bனா பேஸ் அடிப்பக்கம், அப்புறம் hனா ஹைட் குத்துயரம், அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் இங்கே இந்த பக்கங்கள் கிடைமட்டமாவோ அல்லது செங்குத்தாவோ கிடையாது. அதனால் இதோட அடிப்பக்கம் மற்றும் குத்துயரத்தோட அளவை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை. சரி, இப்போ அந்த முறையை நேரடியாக பண்ண முடியாது. அப்போது அடுத்து எனக்கு தோணுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஒவ்வொரு பக்கத்தோட அளவையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அதாவது இதோட நீளம் அப்புறம் இதோட நீளம், அதுக்கப்புறம் நாம் ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதாவது வர்க்கமூல குறியீட்டுக்குள்ள எஸ் பெருக்கல் எஸ் கழித்தல் ஏ பெருக்கல் எஸ் கழித்தல் பி பெருக்கல் எஸ் கழித்தல் சி அப்படின்னு வரும்ல, அந்த ஃபார்முலா தான். அதை நம்ம பயன்படுத்தி இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை செஞ்சு பார்த்தேன். அந்த கணக்கீடு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் இங்கே நம்மளை அதை பண்ண சொல்லலை. நாம் இந்த முக்கோணத்தோட பரப்பளவை எளிமையான முறையில் கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்வியே. சரி, இந்த 2 வழிகளும் இதுக்கு பொருத்தமாக இல்லைன்னா வேறு எப்படி பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஆயத்தொலை வடிவியல் முறையில் செய்யலாம். அது உங்களுக்கு எல்லா நீளங்களையும் கிடைமட்டமாவோ அல்லது செங்குத்தாவோ கொடுக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த கோடுகள் கிடைமட்டமாவோ அல்லது செங்குத்தாவோ இல்லைங்கிறது தான். அதனால தான் இந்த கணக்கு நேரடியாக சுலபமாக போடுற மாதிரி இல்லை. நீங்கள் இங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த முக்கோணத்தோட பரப்பளவை சில வடிவங்களாக, அதாவது சில முக்கோணங்களாவோ அல்லது செவ்வகங்களாவோ அல்லது என்ன வடிவமாவோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட எல்லா பக்கங்களும் செங்குத்தாவோ அல்லது கிடைமட்டமாவோ இருக்கணும். அந்த மாதிரி வடிவமில் அமைஞ்ச மாதிரி இதோட பரப்பளவை வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க முடியலனா நாம் சில செங்குத்து கோடுகள் மற்றும் கிடைமட்ட கோடுகளை வரைஞ்சி பார்க்கலாம். அதுலேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமே. சரி, நான் இங்கேருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து ஒரு கிடைமட்ட கோடு ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு கிடைமட்ட கோடை இப்படி வரைஞ்சிக்கிட்டு இது ரெண்டையும் இணைச்சா இங்கே ஒரு முக்கோணம் கிடைக்குது பாருங்கள். சரி, அடுத்து இங்கேருந்து ஒரு கிடைமட்ட கோடு ஒன்று வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு செங்குத்து கோடு மேல் நோக்கி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஒரு செங்குத்து கோடு கீழ் நோக்கி வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவம் தெரியுதான்னு? இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. அது இந்த முழு பகுதியையும் உள்ளடக்கியிருக்கு. அப்புறம் இங்கே 3 முக்கோணங்கள் இருக்குது. நான் அதை வண்ணம் தீட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே 3 முக்கோணங்கள் இருக்குது. அதோட பரப்பளவை நாம் இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவுலேருந்து கழிச்சிட்டா நமக்கு வேண்டிய முக்கோணத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். இந்த யோசனை கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வகத்துக்கு கிடைமட்ட கோடுகளும் செங்குத்து கோடுகளும் தான் இருக்குது. அப்புறம் இந்த 3 முக்கோணங்களுக்கும் ரெண்டுமே இருக்குது. அதாவது அடிப்பக்கம் மற்றும் குத்துயரம் ரெண்டுமே இருக்குது. அதாவது கிடைமட்ட கோடு மற்றும் செங்குத்து கோடு ரெண்டுமே இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இதோட நீளங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆயத்தொலை வடிவியலில் கிடைமட்ட கோடுகளுக்கும் செங்குத்து கோடுகளுக்கும் நீளங்கள் கண்டுபிடிக்கிறது நேரடியான விஷயம்தான். அதனால் இப்போ நம்ம அதை பண்ணிக்கலாம். சரி, முதல்ல செவ்வகத்தோட இந்த பெரிய பக்கத்தோட அளவை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோட எக்ஸ் ஆயத்தொலைவு x3. ஏன்னா இந்த கோட்டில் இருக்கிற எல்லா புள்ளிகளுக்கும் எக்ஸ் ஆயத்தொலைவு x3 தான் இருக்கும். அப்புறம் இந்த கோட்டோட எல்லா புள்ளிகளுக்கும் எக்ஸ் ஆயத்தொலைவு x1 தான் இருக்கும். அப்போது இதோட நீளம் x3 கழித்தல் x1ன்னு சொல்லலாம். x3 கழித்தல் x1. அடுத்து இந்த நீளம் வேணும். அதாவது இந்த கோட்டோட y ஆயத்தொலைவு வேணும். இது என்னவா இருக்கும்? அதே போல தான் இங்கேயும் y2 கழித்தல் y1, y2 கழித்தல் y1. இங்கே இருக்கிற எல்லா புள்ளிகளுக்கும் y ஆயத்தொலைவு y2. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா புள்ளிகளுக்கும் y ஆயத்தொலைவு y1. இதே மாதிரி நமக்கு வேண்டிய எல்லா பக்கங்களுக்கும் செய்யலாம். இப்போ எந்தெந்த பக்கங்கள்லாம் நமக்கு வேணும்?
இந்த பக்கம் வேணும். அப்போ தான் இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். சரி, இது எதுக்கு சமமாக இருக்கும்? அது x3 கழித்தல் x2க்கு சமமாக இருக்கும். x3 கழித்தல் x2. இங்கே இருக்கிறது x2 கழித்தல் x1ஆக இருக்கும். x2 கழித்தல் x1. அப்புறம் இதுவும் தேவை. இந்த y ஆயத்தொலைவு அது y2 கழித்தல் y3. y2 கழித்தல் y3. அப்புறம் கடைசியாக இது தேவை. இது y3 கழித்தல் y1. y3 கழித்தல் y1. இந்த வரைபடம் பார்க்க கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தேவையானதெல்லாம் இதில் இருக்குது. சரி, இப்போ அடுத்த படி என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் இந்த செவ்வகத்தோட பரப்பளவை முதல்ல எழுதிக்கலாம். செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? அது நீளம் பெருக்கல் அகலம் இல்லையா? அதாவது இங்கே நீளம்ங்கிறது x3 கழித்தல் x1 பெருக்கல் அகலம்ங்கிறது y2 கழித்தல் y1. இதுதான் இந்த செவ்வகத்தோட பரப்பளவு. அடுத்து நாம் இந்த முக்கோணங்களோட பரப்பளவை இதிலேருந்து கழிச்சுக்கணும். முதல்ல இதை எடுத்துக்கலாம். கழித்தல் முக்கோணத்தோட பரப்பளவோட சூத்திரம் என்ன? 1/2 பெருக்கல் அடிப்பக்கம் பெருக்கல் குத்துயரம் இல்லையா? அப்போது 1/2 பெருக்கல் இங்கே அடிப்பக்கம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதையே அடிப்பக்கமாக எடுத்துக்கிறேன். அதாவது x2 கழித்தல் x1 பெருக்கல் குத்துயரம். இங்கே குத்துயரம்ங்கிறது y2 கழித்தல் y1. அடுத்து இந்த முக்கோணத்தை கழிச்சுக்கலாம். அப்போது கழித்தல் 1/2 பெருக்கல் இந்த முக்கோணத்தில் அடிப்பக்கம் இதுன்னு வச்சுக்கலாம். அப்போது x3 கழித்தல் x1 x3 கழித்தல் x1 பெருக்கல் குத்துயரம் y3 கழித்தல் y1. அடுத்து கடைசியாக இந்த முக்கோணம் கழித்தல் 1/2 பெருக்கல் அடிப்பக்கம் இதுன்னு எடுத்துக்கிட்டால் x3 கழித்தல் x2 பெருக்கல் குத்துயரம் y2 கழித்தல் y3. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் சுருக்கணும். அப்படி சுருக்கும்போது நிறைய உறுப்புகள் நீங்கிட்டு கடைசியாக கிடைக்கிற விடையை பார்த்தா ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த காணொலியை நிறுத்திட்டு நீங்களே இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் விரிவுபடுத்திட்டு அப்புறம் எதெல்லாம் நீக்க முடியுமோ அதெல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு கடைசியாக என்ன விடை கிடைக்குதுன்னு பாருங்கள். சரி, இப்போ நம்ம அதை சேர்ந்து பண்ணலாம். இனிமேல் நமக்கு இந்த வரைபடம் தேவையில்லை. நாம் இதை சுருக்கினா மட்டும் போதும். வரைபடமாக அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1/2 எல்லா உறுப்புகளில் இருந்தும் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இதை கொஞ்சம் சுருக்கிறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம்னா இங்கே 1/2 இல்லை இல்லையா? அதனால் இங்கே 1/2 பெருக்கல் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளில் இருந்தும் 1/2 வெளியே எடுத்துக்கலாம். அப்போது இந்த 2 மட்டும் இங்கே இருக்கும். சரியா? சரி, இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது முக்கோணத்தின் பரப்பளவு சமம். இங்கே தான் நம்ம சூத்திரத்தை எழுத போகிறோம். முதல்ல இப்போ பார்த்தோம்ல இந்த 1/2ங்கிறது வெளியே இருக்கும்னு நமக்கு தெரியும். அடுத்து இது எல்லாத்தையும் நாம் அந்தந்த லைன்லேயே சுருக்கி எழுதிக்கலாம். சரி, 1/2 எல்லா உறுப்புகள்லேருந்து எடுத்ததும் இந்த உறுப்பில் மட்டும் 2ன்னு வரும்னு சொன்னேன்ல, அதை எழுதிக்கலாம். அப்புறம் இந்த எல்லா 1/2 நீக்கிடலாம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா என்ன வரும்னு பார்க்கலாம். முதல்ல இது என்னவா இருக்கும்? இப்போ இங்கே குறியீடுகளும் இருக்குது, அப்புறம் இந்த 2 வேற இருக்குது. நம்ம கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்காக முதல்ல இந்த உறுப்புகளை மட்டும் பெருக்கி எழுதிக்கலாம், அப்புறம் குறியீடுகளை போட்டுக்கலாம். சரி, இப்போ இதை பெருக்கினா x3 y2, அதாவது x3 y2, அப்புறம் x3 y1, அப்புறம் x1 y2, அப்புறம் x1 y1. இப்போ இந்த 4 உறுப்புகளும் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்புறம் இது எல்லாத்துக்கூடையும் இந்த 2 பெருக்கிக்கணும் இல்லையா? அதை எழுதிக்கலாம். சரி, அடுத்து நாம் குறியீடுகளை பார்ப்போம். நடுவில் இருக்கிற 2 உறுப்புகளும் குறையாக இருக்கும். ஏன்னா இது a கழித்தல் b இல்லையா? அப்புறம் மற்ற 2 உறுப்புகளும் மிகையாக இருக்கும். 2 x3 y2, அப்புறம் கழித்தல் கழித்தல் அப்புறம் கூட்டல். இப்போ இதையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். முதல் உறுப்பு x2 y2, அப்புறம் ரெண்டாவது உறுப்பு x2 y1, அப்புறம் மூணாவது உறுப்பு x1 y2, அப்புறம் கடைசி உறுப்பு x1 y1. இப்போ நம்ம குறியீடுகளை போடலாம்.
இங்கே ஏற்கனவே ஒரு குறை குறியீடு இருக்குது. இங்கே தான் நம்ம தப்பு பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த குறை குறியீட்டோட உறுப்புகளோட குறியீட்டையும் பெருக்கிக்கணும். அப்போது இங்கே குறைன்னு வரும், அடுத்து மிகை, அடுத்தும் மிகை, அடுத்து குறைன்னு கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம இதே அமைப்பையே வச்சுக்கலாம். அதாவது குறை மிகை மிகை குறை அப்படின்னு. சரி, இங்கே x3 y3 x3 y1 x1 y3 x1 y1 அப்புறம் குறை மிகை மிகை குறை. அடுத்து இங்கேயும் அதே போல தான் x3 y2 x3 y3 x2 y2 x2 y3. அப்புறம் இங்கேயும் குறை மிகை மிகை குறை. சரி, அடுத்து நாம் என்ன பண்ணணும்னா உறுப்புகள் எதெல்லாம் நீங்குதுன்னு பார்க்கணும். இந்த கோவை ரொம்ப பெருசாக இருக்குது. கடைசியாக நமக்கு கிடைக்க போகிற கோவை இதை விட சின்னதாக தான் இருக்கும். அதனால் இதை சுருக்கிறதுக்கு உறுப்புகளை நீக்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல x3 y2 எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது. அப்போது இந்த ரெண்டை நீக்கிடலாம், அப்புறம் இந்த உறுப்பை நீக்கிடலாம். அப்புறம் x3 y1 எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. அப்போது இந்த உறுப்பை நீக்கிட்டு இந்த ரெண்டை நீக்கிடலாம். அடுத்து x1 y2 இங்கே இருக்குது. இது மிகையாக இருக்குது, அப்புறம் இது குறையாக இருக்குது. அதனால் இது நீங்கிடும். அப்புறம் இங்கே இந்த ரெண்டும் நீக்கிடலாம். அடுத்து x1 y1 இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து இங்கேயும் கூட ஒன்று இருக்குது. அதனால் இது முழுசாகவே நீங்கிடும். இந்த மாதிரி உறுப்புகள் நிறைய நீங்கினா நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சரி, அடுத்து x2 y2 இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு மிகை x2 y2 இருக்குது. அடுத்து x2 y1 இந்த மாதிரி வேறு எதுவும் இல்லை. சரி, அடுத்து x3 y3 இங்கே இருக்குது. சரி, இதுக்கு மேலே வேறு எதுவும் உறுப்புகள் நீக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சரி, இப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6 உறுப்புகள் தான் நம்ம கடைசி கோவையில் இருக்க போகுது. இப்போ கவனிச்சிங்கன்னா நாம் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையாக சுருங்கிடுச்சு பாருங்கள். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். நான் இப்போ எக்ஸை பொதுவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே x3 y2ன்னு இருக்குது, இங்கே x3 y1ன்னு இருக்குது, அப்புறம் இங்கே x1 y3ன்னு இருக்குது, இங்கே x1 y2ன்னு இருக்குது. அதனால் நாம் இங்கே x1 பொதுவாக எடுத்து எழுதிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு வேறு எதுவும் பெருசாக காரணம்லாம் இல்லை. இப்படி எடுத்து எழுதும்போது நமக்கு கடைசியாக கிடைக்கிற கோவையை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரி, இப்போ x1 பெருக்கல் y3 கழித்தல் y2, அதாவது y3 கழித்தல் y2. அடுத்து x2 பொதுவாக எடுத்துக்கலாம். அப்போது x2 y1 கழித்தல் x2 y3, அப்போது y1 கழித்தல் y3. அடுத்து x3 பொதுவாக எடுத்துக்கிட்டால் y2 கழித்தல் y1 y2 கழித்தல் y1. அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெரான் சூத்திரத்தை கண்டுபிடிக்கிறத விட இது ரொம்பவே எளிமையாக இருக்குது இல்லை? அதாவது இது முதல் x ஆயத்தொலைவு, அப்புறம் மற்றதோட வித்தியாசம் கூட்டல் ரெண்டாவது, அப்புறம் மற்ற ரெண்டோட வித்தியாசம் 1 கழித்தல் 3, அப்புறம் மூணாவது மற்றும் மற்ற ரெண்டோட வித்தியாசம் 2 கழித்தல் 1. இப்போ இதுதான் நம்ம கோவை. அப்புறம் இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா சில சமயங்களில் இந்த கோவையின் மதிப்பு ஒரு குறை எண்ணாக கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு குறை எண்ணாக இருக்காது இல்லையா? அதனால் நாம் இங்கே இந்த முழு கோவையின் மதிப்பையும் கணக்கிட்டு அப்புறம் அதுக்கு அப்சல்யூட் வேல்யூவை, அதாவது தனி மதிப்பை எடுத்துக்கணும். குறை மதிப்பு ஏன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் நாம் புள்ளிகளை எடுத்துக்கிற வரிசை முறை வேறுபட்டால் அப்போ அப்படி குறை மதிப்பு கிடைக்கும். அப்போ நாம் பரப்பளவை கண்டுபிடிக்க தனி மதிப்பை எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் இந்த சூத்திரத்தை 1/2 x1 பெருக்கல் y2 கழித்தல் y3 கூட்டல் x2 பெருக்கல் y3 கழித்தல் y1 கூட்டல் x3 பெருக்கல் y1 கழித்தல் y2 இப்படியும் எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு தனி மதிப்பு எடுக்கிறதுனால இங்கே உள்ளே இருக்கிற புள்ளிகளை மாற்றி கழித்தாலும் ஒன்றும் தப்பில்லை. சரியா? இதை இப்படி எழுதுறதை விட இப்படி எழுதினா மனசில் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா இந்த வரிசை பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3ன்னு வருது, அப்புறம் 2ல் ஆரம்பித்தா 2 3 1ன்னும், அப்புறம் 3ல் ஆரம்பித்தா 3 1 2ன்னும் வரிசையாக வர்றதால இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். சரி, அப்புறம்
நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற புள்ளிகள் ஒரு முக்கோணத்தை உருவாக்கலைன்னா அது ஒரு நேர்கோட்டை உருவாக்கும். அப்போது அந்த புள்ளிகளை ஒரு கோடமை புள்ளிகள்னு சொல்லுவோம். ஒரு கோடமை புள்ளிகள், அதாவது கொலினியர் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதோட மதிப்பு, அதாவது இந்த x1 பெருக்கல் y2 கழித்தல் y3 கூட்டல் x2 பெருக்கல் y3 கழித்தல் y1 கூட்டல் x3 பெருக்கல் y1 கழித்தல் y2, இது நமக்கு 0ன்னு கிடைக்கும். அதனால் இந்த மதிப்பு 0ன்னு கிடைச்சா அந்த புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள்னு நாம் தெரிஞ்சுக்கலாம்.